ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. நம்ம ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 கருங்கல்லை சிற்பமாக செதுக்கிய சிற்பிகள் போல தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி வாகை சூடிய சாதனையாளர்களை கொண்டாடும் வெற்றி சிகரம். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது வெற்றி சிகரம் நிகழ்ச்சி. இன்றைய வெற்றி சிகரம் நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா மலருது. ஜூலை 15 கர்ம வீரர் காமராஜர் அவருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அவரை போற்றும் வகையில் இந்த சிறப்பு நிகழ்ச்சி அமைது. இன்றைய நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம கூட கலந்துக்கிறாங்க ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை முனைவர் நா. பரமேஸ்வரி மற்றும் தமிழ்துறை உதவி பேராசிரியர் சௌமியா அவர்கள். வணக்கம் மேடம். இன்னைக்கு கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவருடைய பிறந்த நாள். உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் மகிழ்ச்சி. சௌமியா அவங்க காமராஜருக்கு சிறப்பு செய்யும் வகையில ஒரு கவிதையா பாட வராங்க, கேட்கலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆ. சௌமியா. ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். ஜூலை 15 கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம். அதனை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு கவிதை. கல்வி கரையில கற்பவர் நாள் சிலர், இதை வாழ்வனில் உணர்த்தவர் ஒரு சிலர். கல்விக்கண் திறந்ததினில் எங்கள் கல்வி தந்தை ஆனீர், எளிமை வாழ்க்கை வாழ்ந்ததினால் ஏழைகளின் ஏந்தல் ஆனீர். அரசியலில் நேர்மைதனை காத்ததினால் அரசியலுக்கே ஆசனானீர். நீரணைகள் கட்டியதால் தாகம் தீர்த்த நீர்க்கதரிசி ஆனீர். பாமர குழந்தைகளும் கல்வி பயில பல கல்வி சாலைகள் படைத்தீர். மதிய உணவு திட்டம் படைத்து மகத்தான வெற்றி பெற்றீர். கடைக்கோடி ஏழையும் பயனுற ஏற்ற பல திட்டம் அமைத்தீர். உம்மை போன்ற ஒரு ஒப்பற்ற தலைவனை இத்தமிழ்நாடு மட்டுமல்ல எந்நாடும் கண்டதில்லை ஐயா. அப்பழுக்கற்ற அரசியல் வாழ்வினை யாரும் வாழ்ந்ததில்லை ஐயா. நீங்கள் பிறந்த இந்நாட்டில் நான் பிறந்திருக்கிறேன் நினைத்து பெருவகை கொள்கின்றேன். தமிழகத்தின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பெருந்தலைவா காமராஜர் ஐயா. பல பள்ளிகளை திறந்து கல்வி கண்ணை திறந்தவரே. திட்டங்கள் பல கோடி தந்திட்ட அறிவு பெட்டகமே. மனித கடவுளாய் வந்து மக்களின் துயர் நீக்கிய கண் கண்ட தெய்வமே. நீ மீண்டும் ஒரு முறை பிறப்பாயாக. பெருந்தலைவர் என்று பற்றம் போற்ற வேறு யாரும் உண்டோ? உன் புகழ் பாட இந்நாள் போதுமா? வாழ்க நின் புகழ் இவ்வையகம் உள்ளவரை. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு காமராஜரை போற்றும் விதமா ஒரு அற்புதமான கவிதை படித்தங்க. நேர்கள் எல்லாரும் கேட்டு பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நம்புறோம். அடுத்ததா நம்மளுடைய காமராஜருடைய சிறப்புகள், அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பேசுறதுக்காக ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. பரமேஸ்வரி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள். என்று காமராஜர் அவர்கள் தமிழகத்தில் உள்ள விருதுநகர்ல குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மையார் என்ற தம்பதிக்கு 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி மகனாய் பிறந்தார். அவர் இல்லைனால் இவருக்கு கல்வி இல்லை என்று எல்லோரும் சொல்லிக் கொள்கின்றிருக்கிறோம். இவர் பிறந்ததும் இவரது தந்தை அவர்களது குலதெய்வத்தினரால் தான் பிறந்தாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவருடைய குலதெய்வமான காமாட்சி என்ற பெயரை சூட்டினார். அவரது அம்மா அவரை ஆசையாகத்தான் ராஜா என்று அழைப்பார். இது எல்லாத்துக்கும் வாய்க்கிறது, இருந்தாலும் அவருக்கு வாய்க்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. இந்த பெயரை நாளடைவில் மருவி காமராஜர் என்றாயிற்று.
இவர் மிக இளம் வயதிலேயே காமராஜ் தன தந்தை இழந்துட்டார். சூழ்நிலை அவரை பள்ளி படிப்பை கொஞ்சம் நிறுத்தியது. அவர் தனது மாமாவின் கடையில் தான் வேலை செய்து வந்தார். அங்கு அவர் சுதந்திர போராட்ட வீரர்களின் சொற்பொழிவில் ஈர்க்கப்பட்டார். இவருக்கு எல்லாருக்கும் இருக்கும் பொழுதும் இவருக்கும் அந்த ஆர்வம் வந்தது, எல்லாரும் பேச வேண்டும் என்று. ராஜாஜின் பேச்சால் ஈர்க்கப்பட்டு 16 வயதில் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்துட்டார். திருக்கி காமராஜ் குடும்பம் இல்லை, அவருடைய தலைமுறை அவருடன் முடிந்தது. அவர் தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்வின் ஆர்வம் காட்டி ஏழை மக்கள் மற்றும் நாட்டு முன்னேற்றத்துக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்துட்டார் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சாலும் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை பொது நல வாழ்க்கையாகவே அமைந்ததுன்னு சொல்லலாம். 1947 பிரிட்டிஷிடம் இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு காமராஜ் தனது அரசியல் வாழ்க்கைக்கு தன்னோட வாழ்க்கையை முடிவெடுத்துட்டார் வாழணும் அப்படிங்கிறதுக்காக. சுதந்திர போராட்டத்தில் அவருடைய மகத்தான குறிப்பிடத்தக்க பணிகள் மூலம் அவர் 1952 தங்களுடைய பணியை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். பணி செய்ய வேண்டும், பணி பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவரோட ஆசையாக இருந்தது. அதனால் அந்த பணியை எடுத்துக்கொண்டார். பெருந்தலைவர் என்று தமிழ்நாடு மக்கள் அன்போடு மலைக்கப்பட்டவர் தான் இவர். ஏழை எளிய மக்களுக்காக ஆற்றிய பணிகள் அதிகம். இவர் முதல்வராக இருந்தபோதும் ஏழை மக்களுக்கு அதிக பொற்காலமாக இருந்தது அப்படிங்கிறது எல்லோருனாலும் சொல்லப்பட்டாலும் இன்றைய காமராஜர் நினைத்து பார்ப்பது ஒரு வகையில் நம்மளுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. மூத்த தலைவராக இருக்கிறார். மூத்த தலைவர்களில் குறிப்பிடத்தக்கவராக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். கல்வித்துறையில மட்டுமில்ல, தொழில்துறையும் நீர்ப்பாசன திட்டத்திலும் அவர் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்கள் முதன்மையானவர் என்று சொன்னால் உடனே எல்லோருக்கும் முதலில் வரும் பெயர் காமராஜர் தான் ஆவார். அப்படி குறிப்பிட்ட தலைவர் ஒருவராகத்தான் கருதப்படுவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழகத்தை 9 ஆண்டுகள் ஆட்சி செய்த இவரது காலம் பொற்காலம் என்று சொல்லலாம். உண்மையாகவே இப்போ சொன்ன மாதிரி பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு கொடுத்தாரு, இத்திட்டத்தை ஏற்படுத்தினார். ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்காது வழிவகை செய்தார். கல்வி கடவுள் அப்படிங்கிறதாக அனைவரும் போற்றப்பட்டார். வறுமையில் மக்கள் துன்புற்றும் போதாலும் உணவுக்கே வழியின்றி குழந்தைகள் பள்ளிக்கூடம் வராமல் இருப்பதை பார்த்தாரு. மனம் அவர் பொறுக்கவில்லை. அதனால தான் முதலேயே பொதுநலத்துக்காக ஒரு வாழ்க்கை இணைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். வறுமை விட்டதால் வறுமையின் துன்பமும் பசியும் கொடுமையும் அறிந்தார். தன்னுடைய உணர்வு மூலமாக இதெல்லாம் இருக்குது, இதன் மூலமாக உணவை கொடுத்து விட்டால் அனைவருக்கும் கல்வி கிடைத்துவிடும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு அவருடைய நினைப்பாக இருந்தது. அதற்காகவே பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய உழைப்பால் தொண்டால் படிப்படியாக உயர்ந்தார் இவர். பெரும் தலைவர் தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கரும வீரர், கல்வி கண் திறந்த காமராஜர் என்றெல்லாம் பல்வேறு சிறப்பு பெயர்கள் அழைக்கப்படுகிறார். சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஏழைகளுக்கு நல்ல செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் தன்னலமற்ற தொண்டுக்காக, தன்னலமே இல்லாமல் பிறருக்காக வாழ வேண்டும் என்று மனதில் முடிவெடுத்து விட்டார். இந்திய அரசு அவரின் மறைவுக்கு பின்னர் தான் அவருக்கு ஒரு பாரத ரத்னா விருதும் கூட வழங்கியது அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய செயலாக இருக்கிறது. மதிக்கத்தக்க பிரதமர் மந்திரிகள் உருவாக்கி இந்தியாவிலே கிங் மேக்கராக போற்றப்பட்டவர் தான் நம்மளுடைய மதிப்புக்குரிய காமராஜர் அவர்கள். அவர் வாழ்க்கை சாதனைக்குரியதாக இருந்தாலும் நிறைய ஒரு தொழில் ரீதியாக உருவாக்க வேண்டும் என்பத எண்ணம் அவர் மனசில் எப்பொழுதுமே குடிகொண்டிருந்தது. அமைச்சராக இருந்தபோது வித்தியாசமாக வியக்கும்படியும் அழைத்தவர்தான் மதிப்புக்குரிய காமராஜர் அவர்கள். தன்னை எதிர்த்து போரிட்ட சுப்பிரமணியத்தையும் அவரதையும் முன்மொழிந்தையும் பக்தவசலத்தையும் அமைச்சராகி முதல்வராக பின்னர் தன்னுடைய முதல் பணியாக ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தினை கைவிட்டு அவர் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்தார். மேலும் 17,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை புதிதாக திறந்ததோடு மட்டுமில்ல, பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தையும் ஏற்படுத்தி ஏழை மக்களின் கல்வி முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். அப்படிங்கிறது பெரிய ஒரு சாதனையாக அவர் வாழ்வில் எடுத்துக்கிட்டாரு. இந்திய அரசியலில் தலை சிறந்த பணியாக கருதப்பட்டாலும் இந்த திட்டம் உலக அளவில் அவர் பாராட்டக்கூடியதாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு அனைவருக்கும் தெரிந்து கொண்டா இருந்தாலும் இன்று கல்வி அப்படிங்கிறது அனைவருக்கும் கொண்டிருக்கிறது, அதுவும் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். காமராஜ் கல்வித்துறையில் மட்டும் கிடையாது, தொழில்துறை, நீர்ப்பாசன திட்டம், மின் திட்டங்கள் போன்றவற்றின் முன்னேற்றம் ஏற்படுத்தினார். தமிழகத்தில் நிறைய தொழில்துறைகள் வளர்ப்பதற்காக குறிக்கோளாக கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்த தொடங்கினார். நெய்வேலி, நீலகிரி, திருச்சி இந்த மாதிரிலாம் மின் நிலையங்கள்லாம் அமைச்சார். ஊட்டியில் தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, சேலம் இரும்பு உருக்கு ஆலை, நிறைய தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும்ங்கிறது அவர் எண்ணமாக இருந்தது. அதுவும் தன்னோட வாழ்க்கையில் அவர் பெரிய அளவில் கொண்டு வரப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். ரயில் பெட்டி தொழிற்சாலை, நிலக்கரி புகைப்பட தொழிற்சாலை என மேலும் பல தொழிற்சாலைகள் காமராஜரால் உருவாக்கப்பட்டது. இதை தவிர மேட்டூர் கால்வாய், பாவானை திட்டம், காவேரி டெல்டா இது மாதிரி
தொழில்துறை மட்டும் இல்லை, நீர்ப்பாசன திட்டத்தையும் கொண்டு வந்தார் அவரோட ஆட்சி காலம். தமிழகம் நல்ல வளமான நாடாக இருக்க வேண்டும் என்பதையும் இது இவருடைய பணியில் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. இதனால் இந்த மாதிரி ஒரு பெருமைக்குரிய மதிப்புக்குரிய காமராஜ் அவர்கள் செயல் திட்டங்கள் மட்டுமில்லை, அவர் இன்னும் நாம் நினைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த பிறந்தநாளுடைய அவருடைய சொற்பொழிவு எனக்கு ஆற்றுவதற்கு வாய்ப்பளித்த ரத்னவாணி அலைவரிசைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவி தன்யஸ்ரீ பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய சிறப்புகள் பற்றி நம்மளிடையே உரையாற்றுவதற்காக இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். எனது பெயர் தன்யஸ்ரீ. நான் தங்களுக்கு தற்போது கர்மவீரர் காமராஜரை பற்றிய தொகுப்பை வழங்க வந்துள்ளேன். நம்மை வழிநடத்துவோரை தலைவர்கள் என்கிறோம், நாட்டை வழிநடத்துவோரை அரசியல் தலைவர்கள் என்கிறோம். உலக அரசியலை அலசி பார்த்தால் பல தலைவர்கள் தங்கள் நாட்டை வழிநடத்துவதற்கு பதிலாக சொந்த வீட்டை மட்டும் வழிநடத்தி கொண்ட அவலம் தெரிய வரும். சுயநலத்திற்காகவும் புகழுக்காகவும் அரசியலை அசிங்கப்படுத்தும் அது போன்ற தலைவர்களுக்கு மத்தியில் அத்திப்பூ பூத்தார் போல்தான் ஒரு சில பெரும் தலைவர்கள் தோன்றுகின்றனர். பொது நலத்தை உயிராக போற்றி தங்கள் பணியை செவ்வனே செய்கின்றனர். அரசியலில் லஞ்சம், ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவை மலிந்த ஒரு தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் இருந்திருக்கிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. தொடக்கப்பள்ளி வரை கல்வி கற்ற ஒருவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரான கதையை கேட்டிருக்கிறீர்களா? அவர் ஆங்கிலம் தெரியாமல் அரசியல் நடத்தியவர். மூத்த தலைவர்கள் அரசியலில் பதவி வைக்க கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதற்கு முன் உதாரணமாக தனது முதலமைச்சர் பதவியையே துறந்தவர். கல்வியே தேசத்தின் கண்களை திறக்கும் என்று கூறி பட்டி தொட்டிகள் எல்லாம் பள்ளிக்கூடங்களை கட்டியவர். ஏழை பிள்ளைகளுக்கு பள்ளிகள் வர வேண்டும் என்பதால் புரட்சிகரமான மத்திய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர். தாம் முதலமைச்சராக இருந்த போதும் வறுமையில் வாடிய தன் தாய்க்கு சிறப்பு சலுகைகள் எதையும் தராதவர். சினிமாவில் தான் இது போன்ற கதாபாத்திரங்களை பார்க்க முடியும் என்று சொல்லும் அளவிற்கு தமிழகத்தில் நம்ப முடியாத நல்லாட்சியை தந்து இரவா புகழ் பெற்ற அந்த உன்னத தலைவர் கர்ம வீரர் காமராஜர். இவரை போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் தொடர்ந்திருந்தால் நமது மாநிலம் தரணி போற்றும் அளவிற்கு உயர்ந்திருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. 1903 ஜூலை 15 தமிழ்நாட்டில் விருதுநகரில் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் காமராஜர். குடும்ப ஏழ்மையின் காரணமாகவும் படிப்பு ஏறாத காரணத்தினாலும் அவரால் 6 ஆண்டுகள் தான் கல்வி கற்க முடிந்தது. 12வது வயதில் தனது தாய் மாமனின் துணிக்கடையில் வேலை பார்த்தாள். அப்போது இந்தியா முழுவதும் சுதந்திர தீ பொழிந்துவிட்டு எரிந்தது. அவருக்கு 15 வயதான போது ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றிய செய்தி அவரின் காதுக்கு எட்டியது. அதே நேரம் காந்தி விடுத்த ஒத்துழையாமை இயக்க அழைப்பும் ஏற்று தனது 16வது வயதில் அவர் காங்கிரஸ் கட்சியில் முழுநேர உறுப்பினராக சேர்ந்தார். அன்றிலிருந்து பல ஆண்டுகள் சௌகரியம், பதவி, வசதி என்று பாராமல் கட்சிக்காக கடுமையாக உழைத்தார். ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவி தன்யஸ்ரீ காமராஜர் பற்றிய சிறப்புகளை நமக்கு நிறைய தொகுத்து வழங்கினாங்க. நேரில் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இன்றைய நமது வெற்றி சிகரம் நிகழ்ச்சியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த தினம் மற்றும் கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு காமராஜரை போற்றும் வகையில் அவரை பற்றிய கவிதை மற்றும் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவரை பற்றிய சிறப்புகளை நிகழ்ச்சியில் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.